கோடிக்கரை. நாம் புழுவிலிருந்து ஒன்றை ஒன்று கொன்று தின்று கடைசி கரையா இருக்கு. இதான் கோடிக்கரை, தனுசு கோடி. இப்போ நம்ம வேதனையை என்னை திட்டினாங்க பேசினாங்கன்னு வரணும். அப்ப அவளும் உயர்ந்த நிலை பெறணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அவர் தீமை என்ற நிலைகள் என்ன செய்யறோம், நீக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றிலையும் இந்த கோயில்ல பையன் நல்லவனாகணும், எனக்கு கொடுக்க வேண்டியவங்களுக்கு அவங்களுக்கு உயர்வாகணும், அவங்க கொடுக்கணும். நோயாய்ப்பட்டவங்களை கோயிலில் பார்த்தோன்னு அவங்க உடல் நலம் பெறணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், மலரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும் அப்படின்னு என்ன செய்யுது. வேதனைப்பட்ட நாம் நினைச்சு நல்ல மனுஷன் வேதனையாக வந்தது. அதை நமக்கு ஆகாதவங்களை கண்டை நம்ம அடிக்கடி வேதனை போடணும். இந்த உணர்வெல்லாம் அங்கே தொடக்கிறதுக்கு அதுதான் ராமேஸ்வரன் என்ன செய்யறான், நேரம் இந்த உடல்ல கொஞ்ச நாள் தான் வாழ்றோம். இந்த கொஞ்ச நாளுக்குள்ள என்ன செய்யணும், மனசை ஒண்ணு சேர்க்கணும். இவங்க என்ன செய்யற, மணலை பூசி ராமன் பூசிச்சான்னு சொல்றாங்க. நமக்குள் மனசை ஒன்னாக்கிட்டோம்னா எல்லா உயிரும் சேர்த்து நமக்குள் ஒன்றாக. அப்ப நாம் உயிர் என்ன செய்யுது, ஒவ்வொரு உணர்வையும் தெரியப்படுத்து. எல்லாரும் மனசு ஒன்றாயிடுச்சுன்னா ஒளியின் உடலாக போயிடுது. இதான் இந்த உடல்ல இருக்கிற கொஞ்ச காலத்துல நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற நிலையை ராமாயணத்துல தெளிவா கொடுத்திருக்கோம். அந்த ராமாயணத்து மூல கதையாவது நம்மளுக்கு தெளிவா சொல்லி கொடுத்திருக்காங்க. மணலை குவிச்சு சிவலிங்கத்தை பூஜித்தார் அப்படின்னு ராமன் சிவலிங்கத்தை பூஜித்தார் அப்படிங்கிறத நாம சிவலிங்கத்தை பூஜித்தார். ஆகவே அவன் அஞ்ஞானிகள் காட்டிய அறுவடையை நாம் இதுவரையிலும் பின்பற்றவில்லை என்பதனை குருநாதர் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் கூப்பிட்டு போறார். அங்க என்ன செய்யறா, கருப்பணசாமி கோயில் கூப்பிடுறார். நீ அந்த சாமி நல்ல சாமி, இந்த சாமி ஆடும் கோழியும் வெட்டி அவன் கேட்கிறான், இது எந்த சாமி? எனக்கு என்ன சாமி, ஆடும் கோழி சாப்பிடுற சாமி. ஆடும் கோழி நான் சாப்பிடுறது சாப்பிடும் தானே கொடுக்குறாங்க சாமி. அதான் சொன்னாங்க, மோப்ப நாய் ஏண்டா வச்சிருக்காங்க, கையில ஏண்டா அருவாள் வச்சிருக்காங்க. மோப்ப நாயும் அருவாள் வச்சிருக்கிறான். அதே சமயத்தில் என்ன செய்ய, கால பைரவர் அப்படின்னு வடங்கியாரு சொல்றாங்க. இந்த பைரவருக்கு நாய பக்கத்தில் வச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப வேதனைப்படுவரை நாம பார்க்கிறோம். பார்த்தோட என்ன செய்யுது, நம்ம மனம் இருண்டு விடுது. அப்ப இருண்டு உடனே என்ன செய்யுது, நாம் சிந்திக்கும் தன்மை இழக்கப்படும். வீட்டுல வேதனையோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு இது பண்ண உடனே யாராவது ஏதாவது சொன்ன உடனே என்ன செய்யுது, நான் இருக்கிற கஷ்டத்துல நீ இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு இந்த வேதனை வந்து, அப்ப நல்ல மனசு இழந்து விடும். அப்ப எது இந்த நாய் மற்ற உணர்வுகளை நுகர்வதனால் மோப்ப நாய். இதை போல நாம் நுகர்ந்த உணர்வு நாம் உயிரை பட்டது நம் மனதை இருளை செய்யும். ஆகினால் என்ன செய்யறோம், வீட்டுல கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி சொல்றான்னா அவனை உரைக்க செய்யணும். அப்போ அந்த மாதிரி வேதனையான உணர்வு வராதபடி தடுக்கிறன்னு செய்யணும். அதை நம்மை சுவாசித்த உணர்வு அது விசுவாசமா என்ன செய்யும், நமக்குள்ள நோயை தான் வளர்க்கும். சுவாசித்த உணர்வு நம்மை காப்பதற்கு மாறாது அந்த நோயின் உணர்வை வளர்த்து அதன் வழியில் அதை மீட்கணும். இல்லை அது அந்த கற்பனை சாமியோ பைரவர் கோயிலோ இந்த நாய்களை வச்சு. அப்ப நாம் நுகர்ந்த உணர்வுகள் என்ன நடக்கின்றது, நாம் எதை நுகர வேண்டும். அப்ப அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொழியை நாம் பெற வேண்டும். என் உடல்ல படரணும்,
இந்த நோயாளி நல்லா இருக்கணும், எனக்கு ஒருத்தன் தீங்கி செய்தான், அவன் நல்ல சிந்தனை வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அவன் செய்யும் தவறு நமக்குள்ள வராது. ஆகவே அந்த உணர்வு நுகர்ந்தவுடனே நம்ம குற்றாவளி போட்டு நல்வாழ்த்து சொல்லி போறோம், உன்னை நான் தொலைச்சிருக்கிற மருந்து போறோம், இப்படி எல்லாம் மாறும். ஆகவே நம் உடலுக்குள் நடக்கும் இந்த நிகழ்ச்சியை உருவமாக்கி நாம் அந்த பொருளை நுகர்ந்த பின் நம்மளுக்கு எப்படி குற்றவாளி ஆக்குறோம், இறக்கமற்ற ஒரு மனிதனை எப்படி கொலை பண்றோம். என்ன செய்றாங்க, ஆட்டையும் கோழியும் வெட்டி கொடுத்து, சாமி உனக்கு ஆட்டை கொடுத்துருக்கேன்டா, நான் அந்த சதையை சாப்பிட்டுருந்தா, உனக்கு ரத்தத்தை கொடுத்துருந்தாங்க. வெட்ட போகும்போது என்ன ஆகுது, வெற்றம் உடல்ல இந்த உயிர் போயிடுது. ஆடு மனிதனா பிறக்கு. ஆனா ஆட்டை தின்னவன் கறி என்ன ஆகுது, ஆடோட வெறியான உணர்வு தான் வரும். இது சாப்பிட்டுதான் இவன் செத்தான அந்த சாமி பூஜை செய்தாங்க, அருள் வந்துடும். அடுத்த அருள் வந்து ஏண்டா எனக்கு நீ ஆடு கொடுக்கணும், என்ன ஏண்டா கொடுக்குறேன் பாரு, ஒன்று 3 நாள் என்ன செய்யறேன் பாருங்க. அதே மாதிரி கொஞ்சம் தயவு செய்து வெளியில் இருக்கிறவங்க பேச்ச குறைங்கம்மா. ஆகையினால இதை போல நாம் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை அறியாதபடி கோயிலில் போய் கஷ்டமும் நஷ்டமும் சொன்ன உடனே அதே உணர்வு தான் நமக்குள் விளையுது. நாம் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் கோயில் வச்சாங்க. அப்ப நாம் அதை எண்ணி சாமி செய்யலேன்னு இந்த உணர்வை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இறந்தா என்ன, நாம பக்திய ஒரு கோயிலுக்கு போறோம்னா அவங்க உணர்வு அது வளர்ப்பு, நம்ம இறந்தவங்க உடல்ல போறோம் செய்ய. அப்ப பக்தி நிலைகள் அங்க என்ன செய்யும், போவனை நான் காப்பாத்துறேன் போன்ட்டு, என்னையும் சோதிக்கிறேன் வர்றவனையும் சோதிக்கிறேன் அப்படின்னு இது அருளாட ஆரம்பிச்சு. இது எல்லாம் மனித உடல்ல உருவான உணர்வின் தன்மைதான். இவையெல்லாம் நம்மளை இயக்க சக்தியாக மாற்றுகிறது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபட வேண்டும் மனிதன். ஏனென்றால் மனிதன் தெளிந்து தெளிவான வாழ்க்கை நடத்தவே இந்த ஆலயம். ஆற்றை பலி கொடுத்திருந்தால் இவனுக்கு நல்ல குணத்திலே கொண்டு விடுகின்றார். அப்புறம் இவன் எப்படி காப்பாற்ற வரும்? ஆகவே நம்முடைய பழி தீர்க்கும் உணர்வுகள் கொடுக்கல, இருப்பாக 2ல 1 செய்யணும் பாருங்க. அந்த பழி தீர்க்கும் உணர்ச்சிகளே தான் நமக்குள் தூண்டுகின்றது. பெரும்பகுதியான கடவுள் கொடுக்கலைன்னு பாரு, மிளகா அரைச்சி போட்டுருவாங்க, உன் கண்ணு குடும்ப நாசமா போட்டும்பார். முதல்ல சொல்றேன், முதல்ல இவன் உடல்ல அதே உணர்வு விளைந்த சொல்லாக வெளியே செல்லு, அவனை கெடுக்கும். இவன் முதல்ல கெடுறான், 2வது அவன் கெடுறான். இப்ப பார்க்கலாம், நாமக்கல் போற பாதையில் ஒரு சாமி இருக்கு. அந்த சாமி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஆகலைன்னா சேவலோ கோழியோ தலையே தொங்க போட்டுருவாங்க. யாரு எனக்கு துணை இருந்தாலும் இந்த கோழி எப்படி இறையில்லாம கட்டி சாகுதோ அவன் சாகணும்னு நினைச்சு நான் பார்க்கலாம். இப்ப கூட நடந்துருக்காங்க. இந்த பூசாரி கிட்ட சொன்ன உடனே சாமி சொல்றாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா ஜீவனை எடு, அவனே ஜீவனை போக்கு அப்படின்னு அவன் பூசாரி. இவனுக்கு காசு தேவை, அவன் போகணும். இப்படி ஒரு சாமி இருக்கு. இதே மாதிரி சில கோயில்ல போற அமைப்பு, மாரியம்மன் கோயில போய் நான் காசு கொடுத்தேன், எனக்கு இப்படி எல்லாம் தொல்லை கொடுத்தேன், நாசமா போகணும் மண்ண வரைக்கும். நாம் பிறருடைய வேதனையை நுகர்ந்தோம், நமக்குள் மாறி அந்த நோயாக வருது. பிறருடைய கஷ்டங்களை கேட்டோம், அந்த உணர்வு மாறி நமக்குள் வந்து அப்படிங்கிறத காட்டுறதுதான் மாரியம்மாள். நாம் பிறருடைய கஷ்டங்கள் மாறி நமக்குள் தாயாக அந்த நோயை எப்படி நீக்கும்? மாரியம்மன்கள் கோல்னா எப்படி இருக்கணும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரொழியும் பெற வேண்டும். இந்த ஆலய வருவரெல்லாம் நலம் பெற வேண்டும். நாம் பார்த்த குடும்பம் எல்லாம் நல்லதாக வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரி நோயின் தன்மை கண்டால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரொழியும் பெறணும். அவர் நோய் நீங்கணும், அவங்க நல்லா ஆகணும்.
எங்க ஊர் ஒன்றுபட்டு வரணும், ஊருக்குள்ள கிளற வந்தேன், எங்க ஊர் ஒன்றுபட்டு வரணும், இந்த கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னு எண்ணம். எத்தனை பேர் நம்ம அதை என்றோம்? மாரியம்மர்கள் சாட்டும்போது பாருங்க, எத்தனை கிளவரம், எத்தனை சண்டைகள் நடக்குன்னு பாருங்க. ஆக 2 கோஷி ஆனா போதும், உடனே நாம் என்ன செய்யணும்? இந்த சாமி தெரு பக்கம் வந்துருமா பார்க்கலாம், அதே சாமியை ஊரை காக்க காவல் தெய்வமா வைக்கிறோம், நீ வந்துருமா பார்க்கணும். அப்போ அந்த சிலைக்கு இருக்கிற நமக்குள் எடுத்துக்கொண்ட குணங்கள் நமக்குள் இருக்கு. அப்ப பகைமை ஆகாத என்ற உணர்வு அதுவும் மாறி அதே பகைமை உணர்வு வந்து பகையாடியதால் மாறும். ஆகவே நமக்குள் என்னும் உணர்வு நமக்குள் எப்படி இயக்குது, இதிலிருந்து நாம் எப்படி மாறணும் அப்படிங்கிறதுதான் நமக்கு உணர்வு. ஒவ்வொரு கோயிலும் தன்னையும் மனித உடலுக்குள் இத்தனை வகையான உணர்வு உண்டு. நாம நல்லதை செய்கிறோம், வேதனை என்று உணர்வு வந்த பின் நம் உடலுக்குள் எத்தனை சண்டை போடுது, எத்தனை விதமான உணர்ச்சிகள் நமக்குள் மாறுது, நம் உடல் உறுப்புகளில் எத்தனை நோய்கள் வருது. இதெல்லாம் எங்க வருது? நாம் சுவாசித்த உணர்வுகள் நம் ரத்தத்தில் கலந்து, இந்த ரத்தம் உடல் முழுதும் போடும்போது ரத்தத்தில் அந்த அசுத்த பிறருடைய வேதனை, கோபம் இதெல்லாம் வரும்போது நம் உடலுக்குள் போகும்போது ஒவ்வொரு கோபமான உணர்வு அந்த சாப்பாடுக்கு சந்தோஷமாக வரும், நல்ல அணுக்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி வரும். அப்ப இந்த உணர்வு வரும்போது நல்ல அணுக்கள் ஒடுங்கி போகுது, இரத்த கொதிப்பு வருது, வாத நோய் வருது, சரவாங்கி நோய் வருது, இதில் எத்தனையோ வகையான நோய்கள் நமக்கு வரும். அப்ப நாம் எதை தப்பா சொன்னோம்? இதை நீக்கிறதுக்கு என்ன வழி என்பதற்குத்தான் இந்த ஒவ்வொரு குணங்களையும் தெய்வங்களையும் காட்டி நாம் அந்த தெய்வீக குணத்தை பெறணும். இந்த கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பமெல்லாம் நல்லா இருக்கணும். பகைமை என்றாலும் கூட அவர்கள் அறியாம நீங்களும் உன் குடும்பத்தில் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறணும் அப்படின்னா நமக்குள் அந்த ஒற்றுமை ஏற்படும். ஆகவேதான் நமது வாழ்க்கையில் தீவிகளை நீக்கிறதுக்கு தான் கோயில் நாம மதித்து பழகணும். எந்த கோயிலாக இருந்தாலும் தீமைகளை நீக்கும் முறையை வகித்துதான் நாங்கள் கொடுத்தோம். ஆடை கோழியை வைத்து கொடுத்தல், நமக்குள் தீமையான அணுக்கள் வளராது அது நிறுத்தல் வேண்டும். நான் கருப்பணசாமி இதே போல காத்தவராயும் அதே மாதிரி எத்தனையோ வகையான குணங்களை வச்சு சொல்றோம். மாடசாமி முனிசாமிக்கெல்லாம் என்ன செய்றாங்க? எருமாடு கொடுத்து பலி கொடுத்து நெக்கி வச்சு, பன்றி கொடுத்து பலி கொடுத்து அதை தொட்டு சாப்பிடுறது, பன்றி குத்தி சாப்பிடுறது டிவியில கூட காட்டுறாங்க. அப்ப அந்த வெறித்தனம் ஆனால் மனிதன் எப்படி இருப்பான்? இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து விடுபட வேண்டும். இன்றைய நிலைகளில் உலக நிலைகளில் எடுத்துக்கொண்டால் காற்று மண்டலமே நச்சுத்தன்மையா இருக்கின்றது. நாம நீர் நிலையிலும் நச்சுத்தன்மை படர்ந்து விட்டது, நாம் பயிரிடும் பயிர்களிலும் நச்சுத்தன்மை புகுந்து விட்டது, அந்த பயிரில் விளைந்த வித்துகளிலும் நச்சுத்தன்மை வந்து விடுகிறது. அது நாம் உணவாக உட்கொள்ளும் போது நமக்கு அறியாமை மறைமுகமாக இந்த நஞ்சுகள் வளர்ந்து விடுகின்றது. மதபேதம், இனபேதம், மொழிபேதம் என்ற அரக்க உணர்வுகள் நாடு முழுதும் பரவிவிட்டது. அந்த பரவிய உணர்வுகள் என்ன நடக்கின்றது? தீவிரவாதம் என்ற நிலைகளும் அந்த கடவுளை வழங்கிய இடங்கள் இருந்தாங்க. நம்ம கோயில்ல தீவிரவாதி வந்தாங்கன்னா அடிச்சு வெட்டுறான், குத்துறான், கொள்றான். அப்ப அந்த தெய்வம் நம்மளுக்கு வணங்குதான். ஆகவே ஆண்டவன் நம்மை காக்கின்றான் என்ற நிலையில் தொழுகை நடத்தும் இடத்தில் தீவிரவாதிகள் கோயில் மாறாக நீ நடக்கிற என்று அந்த பள்ளிவாசல்களையும் ஆலயங்களையும் கொலை செய்கிறார். அதே மாதிரி சர்ச்சைகளையும் இதே நிலை. ஆக யார் எதை ஆளுகின்றனர்? நாம் எண்ணி உணர்வு தான் அங்கு ஆளுகின்றது.
இப்படி விஷத்தன்மைகள் பரவி உலகம் முழுவதுக்கும் மதம், இனம், மொழி என்ற நிலையில் வேதகமான உணர்வுகளை நாம் வளர்த்து நம் உடலுக்குள்ளும் பெருக்கி இந்த உலக நிலைகளும் பரப்பி கொண்டுள்ளது. அந்த பரவிய நிலைகள் இன்று கொடூரமான நிலைகள் போவதும் அல்லாதது ஒவ்வொரு நாட்டையும் தான் ஆட்சி கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு இன்று மறைமுக ஆயுதங்களை தயார் செய்தார். இன்று அதை காட்டிலும் ஆயுதங்களை தயார் பண்ணி தீவிரவாதிகள் தான் சொன்னபடி கட்டுப்படவில்லை என்றால் ஊர் பொதுமக்களை கொன்று குவிக்கின்றான், அச்சுறுத்துகின்றான். இதே போல உணர்வின் தன்மை வளர்ந்து 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 மனிதன் சிந்தித்து செயல்படும் தன்மையை இழந்து இன்று காற்று மண்டலமே நச்சுத்தன்மையாக இருக்கின்றது. இதிலிருந்து நாம் நமது குரு காட்சிய அறுவடை அந்த துருவ நட்சத்திரத்தின் உணரை உங்களுக்குள் பெருக்க செய்து இந்த காற்றில் எத்தகைய விஷத்தன்மை இருந்தாலும் அதை பழந்து எப்படி கடவுள் அவதாரத்தில் வராகும் சாக்கடைக்குள் இருக்கும் நாட்டத்தை பிரித்ததோ இதே போல இந்த காற்று மண்டலத்தில் உள்ள நறுமணத்தை அந்த செடி ரோஜாப்பூ செடி நறுமணத்தை கவர்ந்து நறுமணத்தை கொடுக்கின்றதோ இதே போல மனிதன் வாழ்க்கையில் இருளை நீக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி சென்றானே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெருக்கப்படும் போது நாம் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி கிடைக்கும். நாம் எப்போது நினைத்தாலும் அந்த உணர்வின் தன்மை நமக்கு கூட்டி இந்த உடலுக்கு பின் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்திற்கு நாம் செல்தல் வேண்டும். நாம் மனிதனின் கடைசி முயற்சி. ஆகவே நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலையும் நமது குருக்காட்சி அளவை நீங்கள் சற்று பின்பற்றி உங்கள் அனுபவம் பேசும். நீங்கள் தியானம் இருந்து ஒரு நோயாளி வர்றாங்கன்னா கேட்குறீங்க, அட பாவமே என்று ஏங்கினால் உங்களுக்கு பயம் இருக்கு. அப்ப அந்த நேரத்தில் ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அவன் நோயின் தன்மை இழந்து உயிர்மே நினைவு கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெற வேண்டும். ஈஸ்வரா புருவ மத்தியில் வைத்து அவன் ஏதேனும் உணர்வு உட்போகாமல் தடுக்கின்றது. அடுத்த நிமிடம் என் ரத்த நாணங்களிலே கலக்க வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று எண்ணி விட்டு அவருக்கு உடல்நலமாக வேண்டும் என்று நீங்க சொல்லணும். அப்போ அவருடைய வேதனை உங்களுக்குள் வராது. நீங்க இதை எடுத்துட்டு சொல்லி பாருங்க, துருவ நட்சத்திரத்தின் பேரருள் நான் பெறணும், என் உடல் நலமாக நீங்க எண்ணுங்கன்னு சொல்லணும். கொஞ்ச நேரம் அவருக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் அவர் உடல்ல பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் உடல்ல வேதனை கீழே இறங்குறது தெரிந்து கொள்ளும். அவர் உணர்வு உங்களை இயக்கக்கூடாது. உங்க உணர்வு தீமையிலிருந்து வீட்ட வேண்டும். இந்த நிலையில் நாம் உணர்வை வளர்த்து பழகிறது. ஆகவே நாம் எண்ணியதுதான் நம் உயிர் இயக்குகின்றது. அதை நாம் சிறிது காலம் நீங்கள் செய்து கொள்ளணும். ஏனென்றால் காற்று மண்டலம் நச்சுத்தன்மை இருப்பதனால் உணவுக்குள்ளும் அது காற்று மண்டலத்துக்குள்ளது. நல்லவர்களாக இருப்ப வேண்டும் என்றாலும் பத்திரிக்கை பார்த்த உடனே நம்மளுக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும், வேதனை வரும். அப்புறம் சிந்தனை இல்லை, ஏதாவது சொன்னால் நம்மளுக்கு கோபம் வரும். இப்படி நாம் சிந்திக்கும் செயலை இழக்கும் சக்திகள் வந்து விடுகிறது. ஆகையினால் இன்று விஷத்தன்மையில 2004 என்று வரப்படும் போது இந்த தீவிரவாதம் பெருக செய்து நாமும் தீவிரவாதி ஆயிடும். ஆக நாம் சிந்தித்து செயல்படும் சக்தியை இழந்து விடுகிறது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் 2004 ஆகிப்போச்சு. மனிதன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிந்தனை இழக்கும் தன்மையின் நிலையில் வரும். 2014க்குள் உலகம் எப்படி பிரளயமாகும், எல்லாம் உடனே இருக்கு. இன்று மனிதனா இருக்கிறோம், அடுத்து பாம்பா தேலா பறக்கிறோம், உருமாற்றம். அதுல மனிதனா இருக்கக்கூடிய யாரு நம்ம தியான வழிகள்ல
கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் என்று எண்ணி அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த தாய் கொடுத்ததோ அந்த குழந்தை எல்லாம் வந்து இந்த தாயும் காக்குறான், அவங்க சுற்றத்தாரையும் காக்குறான், நாட்டையும் காக்குறான். அவன் மகிழ்ச்சியாக. ஆக அவன் இருக்கிற பக்கம் ஊர்களில் தீமைகள் வராது தடுக்கிறது. அதனால்தான் நாமல் குருநாதர் காட்டிய அறுவடை ஒரு குடும்பத்தில் கர்ப்பமாகிவிட்டால் அந்த குடும்பமே தெய்வீக குடும்பம் இருக்கும். எல்லாரும் சேர்த்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தை உலக ஞானம் பெறணும், விஷயத்தை வெல்லும் சக்தி பெறணும், துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் என்று அந்த குடும்பத்தில் உள்ள எண்ணி அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏதாவது ஒரு பாலாட்டத்தை கொடுத்துக் கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் எந்த நஷ்டம் எந்த தொல்லை எது இருந்தாலும் கூட அவன் கருவில வளர வளர இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதப்பாங்க. எப்படி அகசின் தாய் கருவிலை பூர்வ புண்ணியமா பெற்றானோ அவன் உணர்வு உங்க கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஊற்றினால் இது நிச்சயம் நடக்கும். நீ சாமியாரை போய் தேடி போகண்டே விழுப்படும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் கர்ப்பத்தில் இருக்கிறாங்க பார்க்குறீங்க, அப்ப நீங்க பிரார்த்தனை பண்ணணும். இந்த கருவில் வளரும் உங்களை அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. உங்க மனசுல இது மாதிரி இருக்கு அந்த கர்ப்பிணி இந்த துருவ நட்சத்திரத்துக்கு அந்த உடல் உள்ள அந்த குழந்தைக்கு வரணும், உலகத்தை காக்கும் அறிஞானியா வரணும், தெளிந்த மனம் பெற வேண்டும் என்று இந்த உணர்வுகள் எண்ணி பாய்ச்சப்படும் போது இனி ஒரு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் அந்த கருவிலை வளரும் குழந்தைக்கு நீங்க இப்படி எண்ணீங்கன்னா அது பிறந்தான்னா அவன் வளர வளர நமக்குள்ளும் அந்த தீமைகளை நீக்கும் சக்தி அவனால் நமக்கு கிடைக்க முடியும். அவன் எதை நல்லதை எடுத்து மூச்சு விடுகின்றான் அந்த மூச்சையும் நாம் பெற முடியும் என்றால் இதை குருநாதர் என்று எப்படி அன்றைக்கு அரசர்கள் பட்ன பிரவேசம் வந்து எங்கெங்க என்ன நடக்குதுன்னு மாடு விடத்தில் வருவாங்க. அது மாதிரி குருநாதர் அவரை போலவே என்னை ஒரு பிச்சைக்காரன் ஆக்கி இதை ரோடு ரோடா அலைய செய்வார். ஏன்னா அந்த உலக நிலைகளில் நீ இதே மாதிரி போ, நீ நல்ல சட்டை போட்டோன்னா வேற விதமா நினைப்பான். அதனால அழுகு சட்டையை போட்டுக்கோ, ஏதாவது ஒரு உலகத்தில் வந்துக்கோ, அவன் குடும்ப நிலை தெரியும், அது மாதிரி என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்ப தெரிஞ்சுக்கிட்ட எப்படி நடக்குதுன்னு பாரு. அப்ப அவங்க நல்லதாக நீ நினைச்சிட்டு வரலாம். அவன் படும் கஷ்டமோ அவன் படும் சாவலையோ உன்னை வராம பாதுகாத்து நீ அறிந்து கொள்ளும். ஜோசியம் ஜாதகம் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல காலம் வருதுன்னு சொல்லுவாங்க. அஷ்டமத்தில் சனி இருக்கிற தோழர்களே நீங்க இப்போ ஒன்றும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எல்லாம் சம்பாதிப்பார். அவங்க குடும்பத்தில் இந்த சனி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிச்சுக்கிட்டு சண்டை போடுவோம். இப்படி நாம விளம்பரப்படுத்தி காசு வாங்குற நிலையில் ஆக நமது நாட்டு ஞானிகள் காட்சிய உணர்வை நாம் பிரித்து பழக. இது நமக்கு மட்டுமல்ல, இந்த காட்டு மண்டலத்தில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்க நாம் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு வகையிலும் அந்த துருவ நட்சத்திரத்தை பழக. சில பேர் நினைவாங்க நான் துருவ நட்சத்திரம்னே சொல்லி நீங்க எடுத்து அனுபவித்தவங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். அப்ப நீங்க இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க, உங்க அனுபவம் பேசு. ஆகவே பிறருடைய கஷ்டங்களை நீங்க நுகரவே நுகராது. முதல்ல நுகர்ந்த பின் தெரியுது, உடனே அதை அடக்கணும். சொன்னா அந்த துருவ நட்சத்திரம் தோல் பேர் அவங்க குடும்பத்தில் நல்லது நடக்கணும், நல்லவர்களா வரணும் அப்படின்னு இந்த மாதிரி எண்ணம். இது உங்க வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முறைகள். காரணம் நமது குருநாதர் எத்தனையோ வழியில் அவர் பித்தன் போலதான் இருந்தான், உண்மையின் உணர்வை அறிந்தான். அவரிடம் செல்வருடைய உண்மையை தெரிந்தும் சிலருக்கு உயர்த்தி கொடுத்திருக்கிறார் செல்வத்தை. அந்த செல்வம் வந்த பிற்பாடு அவர் எப்படி பாதுகாக்கிறான் பாருங்க. செல்வம் வந்த பின் செல்வம் வந்தது என்ற நிலை இருக்கின்றது.
அது பாதுகாக்காத நிலைகளை எப்படி போகலாம். ஆகவே எந்த சொல்லும் இருந்தாலும் பாதுகாப்பதற்கு அருஞானம் தேவை. செல்வத்தை தேட ஞானம் இருக்கு. இப்ப நம்ம உடனே வெட்டி போட்டோம்னா போதும், நம்ம பணம் எடுத்துக்கலாம். ஆகவே வெட்டி போட்ட தப்பிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அதுக்கு ஞானத்தை பயன்படுத்தி நான் தப்பு செய்யலன்னு சொல்றேன். ஆகவே இப்படி செல்வத்தை தொடர்க்கு தவறான வழியில் கடைபிடிக்கிறார். ஆகவே இதை போன்ற நிலையெல்லாம் மறந்து நமது மனசு ராமேஸ்வரத்தில் கூடியவர் எல்லோரும் நிலையில் நம் மனசு ஒன்று சேர்த்து பழங்கள். இதை செய்தாங்க, மணலை குவிச்சு வைத்தாங்க. நேரம் ஆகிப்போச்சுன்னு மணல் குவிச்சு போயிடும். மனசு குவிச்சு ஒன்று சேர்த்து உலக மக்கள் எல்லோரும் இன்பமாக இருக்கும். அவங்க இருக்க ஏன்னா இந்த உடல் கொஞ்ச காலம் வாழ்க்கை, அதுக்குள்ளே எல்லோருடைய மனசு நமக்குள் நல்லவையாக மாற்ற வேண்டும். எடுப்பது யாரும் எடுக்கிறாங்க, வேதனைப்படுற உணர்வு நமக்கு வந்து இப்படி பண்றானே உணர்வதற்கு மாறாகும். அந்த மகன் சக்தி வேணும், ஒரு நல்லவராகும். நீங்க சொல்லிடணும், நல்லது செய்யணும், இந்த பங்கு வரணும். இதை மட்டும் அப்ப அவர் உணர்வு நமக்கு வருவார். இதை பாதுகாக்க முடியும். ஆகவே நாளை காலையில 5 மணிக்கு எல்லாம் வந்துருங்க. சரியா துறவு குணத்துல துறவு தியானங்கிற போது உங்களுக்கு நேராக குருநாதர் சொல்லிட்டார், துறை நட்சத்திரத்தை உழைக்கிறோம். இது நுகர நுகர உங்களுக்கு இது தியானமாகும். மறுநாள் காலையில துறவு தியானத்துல நாம் எல்லாரும் சக்தி பெறும். வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா நமது குருநாதர் இந்த வாழ்க்கை இருளை அகற்றி பேரருளை கொடுத்து ஒளியின் உடல் பெற்றுள்ளார். ஆகையினால் வைகுண்ட ஏகாதசி அவர் இந்த உணர்வின் தன்மை உடல் உணர்வு ஒளியாகி ஒளியின் உணர்வு ஒளியாக அந்த நாள் அவர் பெற்ற சக்தி நாம் பெற்று அவர் எப்படி ஒளியின் உடலாக இருக்கின்றாரோ அதே போல இந்த உடலுக்கு நாம் அந்த ஒளியின் உடலாக பெறுதல் வேண்டும். அதனால்தான் நம்ம குரு விழாவை அவர் ஒளி பெற்ற நாளை நாம் குரு பூஜையாக வைத்து எல்லோரும் சந்தோஷப்பட உங்களை இந்த குரு பூஜைக்கு எல்லாருக்கும் குரு பூஜை நடக்குது, உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்கன்னு சொல்லும்போது இந்த உணர்வு நீங்க போகும் இடங்களுக்கெல்லாம் தியானிக்க இடங்கள் அவங்க படல போகும்போது அவங்களும் அந்த உணர்வை எடுத்து ஒன்றாக சேர்த்து நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்க்கும்போது இந்த சக்தியை நமக்குள் வளர்த்து கொள்ள முடியும். அப்ப அந்த குருவரலை நாமும் பெறலாம், அனைவருக்கும் பெறச் செய்யலாம். ஆகவே நமக்கு வைகுண்ட ஏகாதசி என்றால் எதிர்ப்பு இல்லாத. இப்ப நான் இங்க வந்தவங்கெல்லாம் நான் தொபவனம் வந்தவங்களுக்கெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரும் அவங்க குடும்பமெல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க தொழிலெல்லாம் வளமா இருக்கணும், அவங்க குடும்பத்தில் அறிஞானம் பிறகணும் அப்படின்னு நாம எல்லாரும் இப்ப இந்த உணர்வோடு சேர்க்கப்படுது. அந்த குரு எப்படி ஒளியானாரோ அந்த உணர்வு நமக்குள் பெற்று இதை வளர்த்தால் குரு வழியில் நாம் பிறவியில்லாத நிலை அடையும். ஆகவே நாளை பாருங்க, கோயில் எல்லாத்தையும் சொர்க்கவாசல் திறப்பாங்க, திம்மு திம்மு திம்முன்னு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி தள்ளி போவாங்க. நாம சொர்க்க வாசல் எது நம் உயிரின் நிலை, அதிலே நாம் சென்று எந்த உணர்வு தன்மையோ இந்த வாசல் திறந்து விட்டால் அங்கே செல்ல வேண்டும் மோட்சம். இது ராமாயணத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. அதாவது நாம மண்ணிலே இருந்துதான் உழுகும் போது சீதாவை எடுத்தான்.
மனிதனானவன் உழுது பயிரிடும்போது அதை மனிதன வளர்ச்சியில் இருந்து விளங்கியதான் இந்த சுவை என்று கடைசியில இந்த சீதா எங்கே செல்றார், இந்த உடல் மண்ணோட மண்ணாகுது. அப்போ மனக்கலக்கம் இல்லாது அந்த விஷ்ணுவின் நிலைகளிலே இருக்க போகும்போது என்ன ஆகுது, இந்த உடலை விட்டு சென்ற பின் அங்கு சொர்க்கம் அடையும். நீ கஷ்டப்பட்டது போதும் தாயே, பூமி பிளந்து மண்ணுக்குள் போகும். ஆக இருளை நினைக்காத ஒளி என்ற உணர்வு வரப்போகும்போது அந்த உயிருடன் ஒன்றி வருகின்றது. ஏனென்றால் விஷ்ணுவிடந்து மகாலட்சுமி உலகை பார்க்கிறதுக்கு அருகி போனாங்க. இந்த உலகில் வரக்கூடிய சத்தெல்லாம் எடுத்து வரப்போகும்போது அந்த லட்சுமி என்பது கவர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொன்றும் அறிந்து உணர்ந்து செயல்படும் தன்மை வரும்போது இந்த உடலை எத்தனை அல்லல்கள் படுகின்றோம், அத்தனை அல்லல் பட்டு நன்மை செய்து இந்த உயிரான உணர்வின் ஒளியை நாம் பிறக்கும்போது விஷ்ணுவுடன் சேர்த்து லட்சுமி அந்த ஒளியின் உடலாகி விடுகின்றார் அப்படிங்கிறதை தெளிவாக காட்டுறார். ஆனால் இதை போல நாளை வரும் சொர்க்கவாசல் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற்று இந்த உடலுக்கு பின் நாம் அந்த சொர்க்கம் அடைதல் வேண்டும். ஆகவே நாம் அந்த நிலை பெறும் நாளை காலையில் குரு அருளை பெறுவோம், பிறவி இல்லா நிலை அடைவோம். இந்த நிலை காலையில் துருவ தியானத்தில் இந்த உபதேசம் நிறையா இருக்கும். மணி என்ன, அதனால முடிஞ்ச உடனே உணவு எடுத்துட்டு வாங்க. இது இப்ப நான் சொல்லிட்டேன். நீங்க தியானம் எதுவா இருக்கணும், தியானம் இல்லை உங்களுக்கு, இப்ப தியானத்தில் இல்லை நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு அதாவது குரு அருளின் உணர்வு ஒன்றி வாழிச்சு உங்க நினைவெல்லாம் அந்த தியானத்துக்கே போகும். நாளை காலையில் துருவ தியானத்துல இது எடுத்துட்டு அடுத்து நாம இந்த உணர்வுகள் நாம் நமக்குள் பெருக்கும் நிலையாக நாளை காலையில் உருவாக்குவோம். நான் இப்ப எல்லாரும் அமைதியா போய் தீபார்த்தனை காட்டினோட அந்த உணவு உட்கொள்ளும். ஏனென்றால் இப்ப நாம் எல்லாம் ஒன்றான நிலைகள் கொண்டு உணர்வு ஒன்றாக்க நிலைகள் இந்த குரு பூஜை விழாவை ஆரம்பித்தது. அந்த குரு வழியில் எப்படி குரு இரண்டு உலகை நீக்கி உணர்வின் தன்மை உருவாக்கலாம், அதே போல நாம் எல்லோரும் அந்த உணர்வின் தன்மை பெறுதல் வேண்டும். அதை பெற செய்வதற்குத்தான். அதனால நீங்க இப்ப இந்த திவார்த்தனை காட்டியது உணவு அறிந்து விட்டு ராத்திரிக்கு போறாம நமது குருவுடைய உணர்வு துணை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவனை நான் பெற வேண்டும். என் உடல்ல படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும், எங்கள் குடும்பம் முழுவதும் படர வேண்டும், நாம் பார்க்கும் குடும்பமெல்லாம் படர வேண்டும், இந்த உலகம் முழுவதுக்கும் படர வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரல் இந்த உலகில் வாழும் மக்கள் எல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரவனை பெற வேண்டும் என்று இந்த உணர்வுடன் ராத்திரி போறான் தூங்கும். 5 மணிக்கு தூங்க முடியாது, அதே தூங்காமல் அந்த அணுகுணரோடு நாம் அந்த அணுசக்தி பெருகும். அப்படி நீங்க இருக்க போகும்போது உங்க உடல்ல எத்தகைய நோய் இருந்தாலும் குறையும், மன அமைதி கிடைக்கும், இதே உணர்வோடு வரும். ஆனால் அந்த அருளை பெருக்க நான் இப்ப இன்னைக்கு உங்களுக்கு சக்தி கொடுத்திருக்கிற துருவ நட்சத்திரத்தை உணர்வு நீங்க பெறுவீங்க. இது ஏங்கி நீங்க பெறுங்க. எனக்கு இது வரையிலும் உபதேசித்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்குது. இன்னைக்கும் அந்த நம்ம குரு அருளை உங்களுக்குள் பதிவாக்கி அவங்க ஒளியான உடலின் உணர்வுகளை உங்களை நினைத்து கொடுத்தது நிச்சயம் நீங்களும் அந்த அருளை பற்றி இந்த வாழ்க்கையில் இருளை நீக்கி அந்த மெய்ப்பொருளை நீங்கள் காண முடியும். காலையில நாம துருவ தியானத்தில் இருக்கணும். அப்புறம் 10 மணிக்கு மேல குருவுடைய உணர்வுகள் உபதேசித்து தொடரும். இன்னைக்கே போராட்டம் சொல்லியாச்சுன்னா நேற்று சுவாமி சொன்னது இன்னைக்கு சொல்றாரு வந்துடும். அதனால இந்த தியானத்தில் சக்தி பெறுங்க. நான் சொல்ற ஞானத்தை நீங்க பெற்று ஆகினாலே இப்ப சில பேர் என்ன செய்வாங்க, என்னென்னமோ எண்ணுவாங்க.
சாமி இருக்கிறவர்களும் இந்த சபோவனம் இருக்கு. சாமிக்கு பின்னாடி நாம் என்ன போறோம்? சிலருடைய எண்ணங்கள், சிலருடைய எண்ணம். ஆகவே சாமி என்னைக்குமே நீங்கள்லாம் சாமி ஆயிடுறீங்க. இப்ப இந்த உணர்வுக்கு பின்னாடி அந்த சக்தி நீங்க பெருக்கிறீங்க. இந்த உணர்வை நாம் பதிவு செய்தோம். குருநாதரின் உடல் இருக்கும்போது பதிவு செய்தார். ஒளியின் உடலா இருக்கிறார். அவர் கண்ட உண்மையெல்லாம் நான் பெற முடியும். இப்ப இந்த உணர்வெல்லாம் உங்களுக்குள்ள பதிவு செய்யற. எனக்கு பின்னாடி நீங்க இதெல்லாம் எல்லாருக்கும், நான் ஒருத்தன் தான் இத்தனை பேருக்கு சொல்றேன். நீ இத்தனை பேர் இதாகும்போது உலகத்தினுடைய நிலைகளை, இந்த ஸ்தாபனம் இந்த உலகைக்கு எடுத்து காட்டும் ஒரு பெரிய ஸ்தாபனம் நீ பார்க்கலாம். ஆகவே 2 உணர்வுகள் இங்க பதிவு செய்யறதுக்கு தான் நீங்க இது பண்ணது. அதனால எப்பயுமே நீங்களும் அருளை பெருக்கிறீங்க, அருள் உணர்வை பெருக செய்கிறீங்க. அந்த உணர்வை பெற செய்ய வேண்டும்ங்கிறது தான் விஷயம். ஆனால் நீங்கள் பெருகினால் இந்த உலகம் ஞானங்கள் பெறுகின்றது. இந்த உலக ஞானம் பெருகினால் உலகமே அமைதி நிலை அடைகின்றது. அந்த அமைதி நிலை அடைய வேண்டாம் நமது ஸ்தாபனம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த தியானத்தை எடுத்து யாருடைய கஷ்டத்தை கேட்டாலும் நீ சொல்லான்னு சொல்லி நான் இதை எடுத்து உடலை சேர்த்து உங்க தொழில் நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க உடல் நலமாகும். இந்த சொல்லை சொல்லி உங்க உணர்வு ஒரு நல்லவராக, ஒரு கஷ்டம் என்ற சொல் உங்களுக்குள் வராது. இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா இதை யார் இதே போல நீங்களும் என்னை போல பார்த்த உடனே நோய் போகுது. நீங்கள் அந்த அளவுக்கு வந்தாதான் நல்லா இருக்கும். இல்லை என்னால் நோய் போகுதுன்னு நான் பெருசுன்னு போயிடாது, தவறான வழியில போயிடாது. ஆகவே நோயை நீக்கும் உணர்வுகளும் நோயை உங்க உடல் புகாத நிலையும் கொண்டணும். ஏன்னா 2014க்குள் உலகம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. 4000 ஆண்டுக்குள்ளுக்கே பல சிக்கல்கள். அதனால நாம் வளர்த்து கொண்ட கருவில் வளரும் குழந்தைக்கு அந்த உயர்ந்த ஞானத்தை நான் முதல்ல சொன்ன மாதிரி வளர்த்தோம். எப்படி ரோஜாப்பூ நல்ல மனத்தை அது எடுத்துக்கொள்ளுதோ இதே போல நாமும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி நமக்குள் எடுத்து நம்ம உடல்ல நல்ல அணுக்களை பெருக்கி பழகிறது. அந்த சக்தி பெறுவதற்குத்தான் இப்ப சக்தியை கொடுத்து விட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் வேணா நீங்க பாருங்க, குழம்பு வைக்கும்போது சங்கடமா இருந்து பாருங்க, குழம்பு ருசி இருக்கு, ருசி கெட்டு போகும். சந்தோஷமா இருக்கும்போது செய்து பாருங்க, குழம்பு ருசி. நீ தபோவனத்தில் அந்த ருசி வருதுன்னா நீங்க எல்லாம் அந்த மனசோடு எண்ணி வந்தீங்க. அந்த சமையல்காரன் நல்லா இருக்கும் எந்த பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. அதனால இந்த ருசி எங்க வரும்? உங்களுடைய உணர்வு தான் அந்த ருசியா இருக்கு. அதே மாதிரி இந்த தபோவனத்துக்குள்ள வந்த உடனே நம்ம மனமே ஒரு சுவையாகுது. இந்த சுவையை நாம் வெளியில இருந்தாலும் சுவைமிக்க நிலையை மாற்றிக்கொள்றோம். ஆகையினாலே பிறருடைய தீமை உங்கள் புகாமல் இருக்க வேண்டும். உங்கள் உயர்ந்த ஞானம் பிறருடைய நிலைகள் தீமை போக்கும் சக்தியாக நீங்கள் மாறி ஆக வேண்டும். அந்த நிலை பெறதுதான் ஒவ்வொரு மாதம் வருடமும் குரு பூஜை கொண்டு வரும். அந்த குருவின் தன்மை என்பதுதான் வசித்த பிரம்மகுரு. நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வும் குரு வரணும். நாம் பிறக்கும்போது வசிஷ்டர், நம் உடல்ல அது பிரம்மமாகும் போது பிரம்மகுரு மனைவியாக அறிந்தது. நமது குருவும் துருவ நட்சத்திரமும் எதை செய்தோ அந்த சக்தி நமக்குள் இணைந்தே வாழும். அதன் வழியே நமக்கு குருவாக இருந்து நல்வழி காட்டும். பிறகு உணர்வுகளை அதை பாய்ச்சப்படும் போது அதுவும் அந்த நிலையாகும். அதனால் நாம் எல்லாம் உலகம் நலமா இருக்க வேண்டும் என்ற ஒன்றை மட்டும் நீங்க சொந்தமாக்கி உலக மக்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று சொந்தத்தை ஆக்கணும். வாயில் அல்ல, செயலை. ஆகவே இந்த உணர்வை நாம் கூட்ட கூட்ட இந்த காற்று மண்டலத்தில் எத்தகைய தீமை இருப்பினும் நம்மை சாராது. அருள் உணர்வு நமக்குள் பெருகும்.
நமது சொல் பிறரை இருளை போக்கும். அந்த நிலைக்கு நீங்கள் ஞானிகளாக வேண்டும், அருள் ஞானிகளாகி வரும். ஆகவே நீங்கள் பெருக பெருகத்தான் உலக ஞானத்தின் ஞான குழந்தைகள் பிறகு உலக மக்களையும் நலம் பெறும் சக்தியாக மாற்றி வருகிறது. அதனால இப்போ நாம அதை செய்வோம், யானை செய்வோம், யானை போல என்ன. அதனால் இந்த குரு பூஜைக்கு பின்னாடி ஒரு வேலை ஏதோ 2 மரங்களை வைக்கிறது. அந்த மரத்துக்கு பின்னாடி முன்னாடி கண்ணாடி வைத்து அந்த கண்ணாடியை பார்க்கும்போதெல்லாம் உங்க முகம் தெரியும். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெறணும், என் உடல்ல படணும், என் ஜீவாத்மா படணும், என் உடல் உள்ள நோயெல்லாம் நீங்கணும். எண்ணும் போது நிச்சயம் அங்க நீங்கும். ஏன்னா மரங்களில் நாம எதை உணர்ப்பா அதிலிருந்து வந்தவங்க தான். இந்த உணர்வை அதை பாய்ச்சி அதே மாதிரி எண்ணும் போது அதை நீட்டுக்கொள்ள சக்தி ஆகும். இப்ப நம்ம கிட்ட வந்து அன்னைக்கிறாங்க, என் குடும்பத்தில் அந்த கஷ்டம் இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, நோய் இருக்குன்னா ரொம்ப வேதனைப்படுறேன். இத்தனை பேர் உணர்வை கேட்டவன் சொல்லி என்ன தொடைக்கும் சக்தி இல்லைன்னா உங்களுக்கு முந்தி நான் பெரிய நஷ்டவாதியா கஷ்டவாதியா அதெல்லாம் குருவாரில் இருக்கிறது. ஆனால் இது ஒரு பழக்கத்துக்கு வர்றதுக்காக வேண்டி உங்க உணர்வு உங்க முகத்தை பார்த்து அந்த அருளை பெறும்போது உங்களுக்குள் எப்படி அந்த இருள் நீங்குது என்றது அங்கே உணர்வு. ஏன்னா அந்த நம்பிக்கை உங்ககிட்ட வர்றதுக்காக இந்த ஏற்பாடு செய்திருக்கிறது. ஏன்னா காலம் குறுகிய காலமாக இருக்கின்றது, விஷத்தன்மை பரவும் அதிகமாக பெருகும் காலம் வருகின்றது. அதிலிருந்து உங்களை மீட்டிக் கொள்ளும் இந்த சக்தி பெற வேண்டும். இந்த குரு பூஜைகளாக உங்களுக்குள் தெரியப்படுத்தி நீங்க யாருக்கிட்டே சொன்னாலும் அவங்ககிட்ட சொல்லுங்க, கண்ணாடியை பாருங்க, அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பெறவும் நீங்க வேண்டும். இந்த உடல் முழுதும் படர வேண்டும் என்று நோய் நீங்கி நல்லாகும் சொல்லுங்க. அவர்கள் அந்த அளவுக்கு எண்ணினால் அவருக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனமான நிலையை மாறி அவங்க உடலும் நலமாகும் சக்தி வரும். இந்த மாதிரி பரப்பி இந்த பணியிலே கட்டடத்தை கட்ட சுற்றி இருந்தார் பேசும் உஷ்ணமாகும். இது எப்படி பனிக்காலங்களில் புகை வருவது, இந்த மாதிரி என் உணர்வுகள் சேர்த்து எல்லாம் உச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து தண்ணியாக விடுது, உடல் கொண்டு சரியாகும். இப்படி சமாளித்து பார்க்கணும். உங்க அருள் இருந்தால் சீக்கிரம் நானும் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாரும் சேர்த்து ஒரு சக்தி பெரியவங்களா இருக்கலாம், அதை வச்சு சாமிக்கு நல்லா சொன்னாங்க. நிச்சயம் நானும் நல்லா இருக்கேன். நான் எப்படி உங்களை நல்லதாக நினைக்கிறோம் அதே மாதிரி உணர்வை எடுத்து நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். இதை செய்வோம், அருளை பெருக்கும், உலக ஞானம் பெறுவோம், உலக மக்கள் நலம் பெற காலையும் தியானிப்போம். இப்போ தியானம் பண்ணிக்கலாம். இது இப்போ இன்னொன்று, நான் வெளியில போகும்போது தயவு செய்து குறுக்காட்டி பாத நமஸ்காரம் செய்யணும். அங்கங்கே நின்று எனக்கு நான் அந்த அருஞானம் பெற வேண்டும் ஏங்கிட்ட அப்புறம் தடைப்படுத்தி நான் இங்க எப்படி நடக்குன்னு பார்க்கறது போனா கூட பார்க்க விடாம இந்த பழக்கங்கள் முதல்ல மாறணும். அதை நீங்க ஒரு பழக்கத்திற்கு நல்லா பார்க்கட்டும். இன்னைக்கு ராத்திரிக்கெல்லாம் உங்கள் அற்புத நிலைகள் குரு அருள் அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அந்த அருளெல்லாம் நீங்க பெறக்கூடிய தகுதி பெறுறீங்க, பதிவாக்கி இருக்குது. காலையில் 5:30 மணிக்கு வரும்போது குருவர்களை அங்கே தரிசனத்துல பார்க்கலாம், அநேகமா அவர் காட்சி தரலாம். ஏன்னா அந்த உணர்வின் தன் உங்க துருவ நட்சத்திரத்தில் இணைக்கலாம். அது உங்க மனதில் எந்த அளவுக்கு குருவை நீங்க பார்க்கலாம், அருளை நீங்கள் பெறலாம். சரி என்று சொல்லலாம்.